தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்று தாக்கல் செய்யப்பட்ட 130வது அரசமைப்பு சட்ட திருத்தம் ஒரு கருப்பு மசோதா என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் கோகுல். விவரங்கள். இன்று பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட இந்த மசோதா குறித்து முதலமைச்சர் தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்யும் வகையில் தற்பொழுது தன்னுடைய எக்ஸலத்தில் பதிவிட்டிருக்கார். 130வது அரசியலமைப்பு திருத்தம் சீர்திருத்தம் அல்ல, இது ஒரு கருப்பு நாள், இது ஒரு கருப்பு மசோதா என்று தன்னுடைய கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்திருக்கார். தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதல்வரை பதவி நீக்கம் செய்ய விசாரணையும் இல்லை, தண்டனையும் இல்லை, பாஜகவின் கட்டளை மட்டுமே இருந்தால் போதும் என்ற ஒரு போக்குதான் இந்த மசோதா என்றும், சர்வாதிகாரங்கள் இப்படித்தான் தொடங்குகின்றன என்றும், வாக்குகளை திருடுவது, போட்டியாளர்களை அதாவது எதிர்க்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களை நசுக்குவது, ஜனநாயகத்தின் வேரை தாக்கும் இந்த மசோதாவை நான் கடுமையாக கண்டிப்பதாகவும், இந்தியாவை ஒரு சர்வாதிகாரமாக மாற்ற முயற்சிக்கும் அனைத்து ஜனநாயக சக்திகளுக்கும் ஒன்றுபட வேண்டும் என்று முதலமைச்சர் அழைப்பு விடுக்கிறார். இது ஒரு சர்வாதிகார போக்கு என்றும், அனைத்து எதிர்க்கட்சிகளும் இதில் இந்த இந்த எதிர்ப்பதற்காக ஒன்று சேர வேண்டும் என்று முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கார். மத்திய பாஜக அரசு அரசியலமைப்பையும் ஜனநாயக அடித்தளங்களையும் களங்கப்படுத்த முடிவு செய்திருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். வாக்கு திருட்டு அம்பலப்படுத்தப்பட்ட பிறகு மத்திய பாஜக அரசு அமைக்கப்பட்டதற்கான ஆணையே கடுமையான கேள்விக்குறியாக உள்ளது என்றும், சட்டப்பூர்வமான இந்த சட்டம் ஒரு சந்தேகத்துக்குரியது என்றும், மோசடி மூலம் மக்களின் ஆணையை திருடிய பாஜக இப்போது இந்த அம்பலப்படுத்துவதில் பொதுமக்களின் கவனத்தை திசை திருப்ப தீவிரமாக உள்ளது என்றும் அவர் தெரிவித்திருக்கார். 130வது அரசியலமைப்பு திருத்த மசோதாவை அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள் என்ற ஒரு கருத்தையும் இந்த மசோதாவின் திட்டம் தெளிவாக விளக்குகிறது என்றும் அவர் தெரிவித்திருக்கார். தொடர்ந்து இதை எதிர்க்கட்சிகள் அனைவரும் எதிர்க்க வேண்டும் என்றும், ஒற்றுமையாக இதை எதிர்க்க வேண்டும் என்றும், இந்த சட்டமானது நீதிமன்றத்தால் ரத்து செய்யப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கார். பாலா, விவரங்களுக்கு நன்றி கோகுல்.